பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி இருக்கிறது நம்ம எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். ஆபாச படங்கள் இது சிறுவர்களை கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட செஞ்சிடும். முன்னாலெல்லாம் இந்த மாதிரி வன்புணர்வு கொலை நடக்கும்போது சிறுவர்கள் அதில் இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என்ன தடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பாதுகாப்பு அதிகரிக்கணும். இப்போ சைனாலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்காகன்னா, கேமராக்கள் எல்லா இடங்கள்லையும் கேமராக்கள். ஒரு ஆள் ஒரு குற்றத்தை பண்ணாங்கன்னா ஒரு நாளில் பிடிச்சிருக்காங்க. சிங்கப்பூரில் இது உண்டு. ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு சின்ன நாடு, ஆனால் அங்கே பெண்களை டீஸ் பண்ணால் கூட கடுமையான தண்டனைகள். அங்கே நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதிகளும் எதுக்குள்ளேயும் தலையிட முடியாது. சாதாரண கற்பழிப்பு கேஸெல்லாம் போச்சுன்னா 10-20 வருடங்கள் போகும். அதில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதே கிட்டத்தட்ட இருக்காது. 99% அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. 1% தான் இவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்கணும். ஒரு வருடத்துக்குள்ளேயாவது அந்த கேஸை முடிக்கணும். ஏன்னா அந்த பெண் மேலே ஒரு கேஸ் போட்டு அந்த பெண்ணும் சாட்சியாக இருப்பாங்க. 20 வருடம் போகும்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வேறு லெவலில் போயிடுவாங்க. அப்போ திரும்ப இந்த கேஸில் சாட்சி சொல்லும்போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம் சார், சமீப காலமாகவே இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை, அப்புறம் கூட்டு பாலியல், இந்த மாதிரியான ஒரு செய்திகள் பரவலாக பேசப்பட்டுருக்கு. நேற்று ஒரு 10 வயது சிறுமியை கோயம்புத்தூர் சூலூர் அருகே அந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குது. இது எந்த மாதிரியான மனநிலையில் இப்படி பண்ணுறாங்க? இதை பாலியல் குற்றங்கள் உலகமெங்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு வன்புணர்வு இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். சில நாடுகளில் இதை பெருமளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஒன்று சைனா அல்லது சில முன்னேறிய நாடுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி 3ஆம் உலக நாடுகளில் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இப்போ இன்னும் பல நாடுகள்லையும் கூட பெண்கள் நடுராத்திரியில் போய் நடமாடுறது, இயல்பாக போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். சில நாடுகளில் தான் அது பாதுகாப்பு இருக்குது. பெரும்பாலான நாடுகளில் அந்த பாதுகாப்பு முற்றிலும் இல்லாமல் இருக்குது. பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். ஏன்னா பெண்களை ஒரு போகப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. இன்னும் கூட நமக்கு இணையான ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய இணை அப்படின்ற மாதிரி பார்வை இல்லாமல் அவங்க ஒரு போகப்பொருள் அப்படின்னு. இதற்கு தூபம் போடுற மாதிரியான நிகழ்வுகள் என்னென்னா ஆபாச படங்கள். இது சிறுவர்களை கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட செஞ்சிடும். முன்னாலெல்லாம் இந்த மாதிரி வன்புணர்வு கொலை நடக்கும்போது சிறுவர்கள் அதில் இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் ஒரு நிர்பயா கேஸ்லேருந்தே 16-15 வயது சிறுவர்களும் ஒருத்தர் அதில் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது சிறுவர்களும் ஒரு 12-13 வயசுலேருந்தே நிறைய படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு வக்ர புத்தி இருக்குது. இந்த விஷயங்களை தூண்டுறதில் ஆபாச படங்கள், பத்திரிகைகள் இவற்றுக்கெல்லாம் மிக ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி சினிமா படங்கள் பல்வேறு வகையில் வருது. இந்த விஷயங்களில் பெண்களை சமமாக ஒரு நடத்துகிற போக்கு இருக்கிறதில்ல. சினிமாக்கள் எல்லாம் பார்க்கும்போது நாடகங்கள் பெண்கள் ஆண்களை சார்ந்தவர்களாகவும் வலிமை இல்லாதவர்களாகவுமா காட்டுறோம். வளர்க்குறதும் அப்படி தான் இருக்குது. சமுதாயத்திலும் வளர்க்குறதும் அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சூழல் வரும்போது இந்த மாதிரியான வன்புணர்வுகள் நடக்குது. இந்தியா ஃபுல்லாக நடக்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் பின்னால் சவுத்தில் இருக்க சில மாவட்டங்களில் பொள்ளாச்சியிலலாம் நடந்தது.
அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 2-3 இன்சிடென்ட் மருத்துவக் கல்லூரிக்குள்ளேயே நடந்தது. நிர்பயா கேஸ் மாதிரியே போன வாரம் டெல்லியில் நடந்தது. ஒரு இளம் பெண் 35 வயது பெண்ணை இழுத்து பஸ்ஸுக்குள்ளே போட்டு டிரைவரும் கண்டக்டரும் தவறாக நடந்து வன்புணர்வு பண்ணி அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. கணவனையும் குழந்தையும் பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பெண் ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த பெண்களுக்கு எதிரான கடுமையான வன்புணர்வு வந்து இந்தியா முழுமையும் திரும்ப நடந்து வர்றதை பார்க்குறோம். ஒரு விஷயம் என்ன தடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பாதுகாப்பு அதிகரிக்கணும். இப்போ சைனாலெலாம் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்காகன்னா, கேமராக்கள் எல்லா இடங்கள்லையும் கேமராக்கள். ஒரு ஆள் ஒரு குற்றத்தை பண்ணாங்கன்னா ஒரு நாளில் பிடிச்சிடலாம். அதனால் அங்கே குற்றச்செயல்கள் மிக 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 குறைவு. ஒரு செல்ஃபோன் நம்ம ஐஃபோனையோ லேப்டாப்பையோ வச்சுட்டு நம்ம போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்தாலும் அது அங்கே தான் இருக்கும். யாரும் அதை தொட மாட்டாங்க. அந்த மாதிரியான இருக்குது. இந்தியாவில் வந்து சில நாடுகளில் இருக்குது. அங்கே வந்து கடுமையான சட்டங்கள் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து இது உண்டு. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு சின்ன நாடு, ஆனால் அங்கே வந்து பெண்களை டீஸ் பண்ணால் கூட கடுமையான தண்டனைகள். அங்கே நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதிகளும் எதுக்குள்ளேயும் தலையிட முடியாது. போலீஸுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்குது. யாரை வேணாலும் நேரடியாக கைகளை பின்னால் வச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு அங்கே போலீஸுக்கான பவர் இருக்குது. காவலாளிகளுக்கும் நல்ல சம்பளம், நல்ல கடுமையான சட்டங்கள், அவங்களுக்கு அதிகாரமும் அதிகமாக இருக்குது. அந்த சைனாவில் வந்து ஃபுல்லாக கேமராக்கள். யார் என்ன குற்றங்கள் பண்ணாலும் அடுத்து ஒரு 1/2 ஹவரில் கண்டுபிடிக்க முடியும் கேமரா வச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்தியா போன்ற மிகப்பெரிய பாப்புலேஷன் 1.4 பில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து இது ரெண்டுமே இல்லை. சட்டங்களும் அவ்வளோ சரியாக ஒரு சாதாரண கற்பழிப்பு கேஸெல்லாம் போச்சுன்னா 10-20 வருடங்கள் போகும். அதில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதே கிட்டத்தட்ட இருக்காது. 99% அவங்க விடுதலை ஆகிடுறாங்க. 1% தான் இவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் வந்து எளிமையாக நடக்குது. பெண்களும் ஓரளவுக்கு வலிமை இல்லாதவர்களாக நம்ம அது வளர்ப்பு முறைகளிலே அப்படி தான் இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப ஃப்ரீடமும் இதுவும் இருக்குது. பெண் குழந்தைகள் வந்து ஒரு வலிமை இல்லாத ஆண் குழந்தைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம். அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே சார். இப்போ பெண்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இதில் சிறுமிகள் அதிகமாக நடக்குது சார். அந்த 9 வயது, 10 வயது, 5 வயது, 6 வயது, அது எப்படி சார் அந்த மனநிலை என்ன மாதிரியான ஒரு மாதிரி கேடுகட்ட மனநிலை அது? இதில் என்னென்னா 3 மாத குழந்தை பெண் குழந்தையிலிருந்து 80 வயது ஒரு வயதான பெண் வரைக்கும் வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது. பல நேரம் இந்த உடை இப்படி இருந்ததுனால அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க வயதான இப்போ ஒரு 60 வயசு 70 வயசு பாட்டி என்ன உடையில் இருந்தால் என்ன, அதே மாதிரி 3 மாதம் 4 5 வயசு 4 வயது குழந்தைகள் என்னவாக இருந்தாங்க. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு நேரடியாக பாலியல் பலாத்காரம் இருக்காது, ஆனால் தவறான தொடுதல்கள் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். அப்போது இந்த வயதில் எந்த வயதுலையும் இந்த அப்யூஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆய்வுகள் அதான் சொல்லுது உலகம் எங்கும். இது வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த மாதிரியான ஒரு குற்றம் சார்ந்த மனநிலையோடு வளர்க்கப்படுறது, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறது, அதை அதிகமாக்குறதுக்கான சூழல்கள். ஆபாச படங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லார் கையிலையும் செல்ஃபோன்லேருந்து கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க அந்த தவறுகளை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே கடுமையான நடவடிக்கைகள், இன்னும் சொல்லப்போனால் சைனா போல் கண்காணிப்பு கேமராக்கள், அந்த மாதிரி எல்லாம் கடுமையான சட்டங்களும் கொண்டு வரும்போது பெரிய மாறுதல்கள் வரும். தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்கணும். ஒரு வருடத்துக்குள்ளேயாவது அந்த கேஸை முடிக்கணும். ஏன்னா அந்த பெண் மேலே ஒரு கேஸ் போட்டு அந்த பெண்ணும் சாட்சியாக இருப்பாங்க. 20 வருடம் போகும்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வேறு லெவலில் போயிடுவாங்க. அப்போ வந்து திரும்ப இந்த கேஸில் சாட்சி சொல்லும்போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ கேஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க அந்த கேஸை விட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க முடியும். அப்படி 20 வருடங்கள் இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் குற்றவாளிகள் எளிமையாக தப்பிடுறாங்க பெரும்பாலான குற்றங்கள்லேருந்து. அது ஒரு முக்கியமான காரணம். நன்றி சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday?
எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.